ஓம் சாந்தி. 8/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போகிறது. ஆகையினால் அவற்றின் மீது எல்லையற்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். பாபா உங்களுக்காக புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய சைலன்ஸில் என்ன ரகசியம் அடங்கி இருக்கிறது? பதில்: நீங்கள் சைலன்ஸில் அமரும் போது சாந்தி தாமத்தை நினைவு செய்கிறீர்கள். சைலன்ஸ் என்றால் வாழ்ந்து கொண்டே இருப்பது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இங்கு பாபா உங்களுக்கு சத்குருவின் ரூபத்தில் சைலன்ஸில் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சைலன்ஸில் இருந்து உங்களுடைய பாவ கர்மங்களை எரிக்கிறீர்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் அமைதியில் அமர்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் ஞானம் இல்லை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்காக சிவ் பாபா பேசிக்கொண்டிருக்கிறார். 2 தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்று பாரதவாசிகளுக்கு தெரியும். ஒருவர் லௌகீக தந்தை, இன்னொருவர் பாரலௌகீக தந்தை. பாரலௌகீக தந்தையை பரம்பிதா என்று சொல்கிறோம். லௌகீக தந்தையை பரம்பிதா என்று சொல்ல முடியாது. இப்பொழுது பாரலௌகீக தந்தை பாரலௌகீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். அதை நீங்கள் முக்தி தாமம், நிர்வாண தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்றும் சொல்கிறீர்கள். குழந்தைகளை, இப்போது சாந்தி தாமம் செல்ல வேண்டும். அதற்கு தான் டவர் ஆஃப் சைலன்ஸ், அதாவது அமைதியின் சிகரம் என்று சொல்லப்படுகிறது என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு சத்சங்கத்திலும் முதலில் அமைதியில் அமர்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் ஞானம் இல்லை. எனவே இப்போது தந்தை என்ன படிப்பிக்கிறாரோ அதை நல்ல முறையில் படிக்க வேண்டும். அவர் பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். சத்கதி வழங்கும் வள்ளல் குருவாகவும் இருக்கிறார். அவருடன் யோகம் வைக்க வேண்டும். இவர் ஒருவரே 3 சேவைகளையும் செய்கிறார். இதுபோல் வேறு யாரும் ஒருவர் 3 சேவைகளையும் செய்ய முடியாது. அதாவது உலகத்தில் தந்தை, டீச்சர், சத்குரு தனித்தனியாக இருப்பாங்க. சில பேருக்கு தந்தையே வேணும்னா டீச்சராக இருக்கலாம், ஆனால் சத்குருவாக இருக்க முடியாது. ஆகையால் ஒருவர் 3 சேவைகளையும் செய்யக்கூடியவர் உலகத்தில் யாரோ இருக்க முடியாது அப்படின்றார். இந்த ஒரு தந்தை சைலன்ஸையும் கற்றுத்தருகிறார். வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு சைலன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சங்கமத்தில் வருகிறார். ஆகையினால் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களைத் தவிர சிவராத்திரியின் மகத்துவத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இது இடைப்பட்டதாகும். அதாவது எப்போது இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்கிறதோ அதைதான் புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்திற்கிடையில் புருஷோத்தம சங்கம யுகம் இருக்கிறது. பாபா இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் வருகிறார். மற்றபடி ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் விநாசமாகிவிடும் என்று சிவ் பாபா கூறுகிறார். இதற்கு யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பிராமணர்கள். தூய்மையாகுவதற்காக யோகம் கற்றுக் கொடுக்கிறீர்கள். அந்த பிராமணர்கள் காம சிதையில் ஏற்றுகிறார்கள்.
அந்த பிராமணர்களுக்கும் பிராமணர்களாகிய உங்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வயிற்று வழி பிறந்தவர்கள், நீங்கள் வாய்வழி பிறந்தவர்கள். தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு திருவிழா. இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நதி கடல்ல போய் சேர்றதுன்னா அந்த இடத்துல மேளா அல்லது சந்திப்பு திருவிழா அப்படின்னு கொண்டாடுவாங்க, சங்கமம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதே போல 2 நதிகள் அல்லது 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துலையோ திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க. சந்திப்பு திருவிழா அப்படின்னு பாபா சொல்றார். அதுபோல இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு திருவிழா அப்படின்றார். ஆகையால இதை புத்தியின் மூலமா புரிஞ்சுக்கணும். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு திருவிழா ஏன் நடக்கிறது? அந்த மேளா அழுக்காகுவதற்காக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த மேளாவில் நீங்கள் தூய்மை ஆயிடுறீங்க அப்படின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் தோட்டத்திற்கு சொந்தக்காரரான சிவபாபாவின் மூலம் முள்ளில் இருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆகிறீர்கள்? நினைவு பலத்தின் மூலம். தந்தையை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பாபா சர்வசக்திவானாக இருக்கிறாரோ அதேபோல் ராவணனும் குறைந்த சக்தியுடையவன் அல்ல. பாபா சுயம் அவரே கூறுகிறார், மாயா மிகவும் பலசாலியானது, கொடுமையானது என்று. நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம், மாயை எங்களுடைய நினைவை மறக்க வைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக ஒருவர் மற்றவருக்கு எதிரியாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? தந்தை வந்து மாயையின் மீது வெற்றியடைய வைக்கிறார், பிறகு மாயை தோல்வியடைய வைக்கிறது. தேவதைகள் மற்றும் அசுரர்களின் யுத்தம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. யுத்தம் இதுதான். அதாவது சங்கம யுகத்தில் தெய்வீக குணங்களும் இருக்குது, நமக்குள்ள அசுர குணங்களும் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு யுத்தம் சில நேரங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும், போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். அதே நேரத்தில் பாபா மாயையின் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அப்போ நம்ம தேவதைகள் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் மாயை வந்து தோல்வி அடைய வைக்கிறது, அப்போ அசுரர்கள் ஆயிடுறோம். இதுதான் யுத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாதான் இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி எப்படி கர்மம் செய்கிறதோ அப்படி எப்படி பிறவி எடுக்கிறது, செல்வந்தராகவும் ஏழையாகவும் ஆகிறது. கர்மம் அல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள்தான் தெரிந்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள்தான் புரிய வைக்க முடியும். பாபா கூறுகிறார், இந்த கண்களின் மூலம் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதன் மீது வைராக்கியம் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் அழிந்து போக போகிறது. புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் பிறகு பழையதின் மீது வைராக்கியம் வந்துவிடுகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். அதாவது புது வீடு கட்டுறாங்கன்னா பழைய வீட்டின் மீது வைராக்கியம் வரும். எப்படியோ இதை இடிக்க போகிறாங்க அப்படின்னு அதை மறந்துடுறாங்க. அதுபோல் பாபா இது எல்லையற்ற விஷயம். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார் அப்படின்னா பழைய உலகம் என்ன ஆக போகுது? அழியதான் போகுது. ஆகையில் அதன் மீது பற்று இருக்கக்கூடாது, அதன் மீது வைராக்கியம் இருக்கணும் அப்படின்றார். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இது மோசமான பழைய உலகமாகும். இப்பொழுது நீங்கள் பாபாவின் மூலம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது ஆஸ்திகர்களாக ஆகிறீர்கள். மாயை ராவணன் நாஸ்திகர்களாக ஆக்குகிறான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் பிரம்மாவின் வாய்வம்சி பிராமணர்கள். நம்முடையது அனைத்தையும் விட உயர்ந்த குலம் என்பது சதா நினைவிருக்கட்டும். நாம் தூய்மையாக வேண்டும், மேலும் தூய்மையாக்க வேண்டும். பதித்த பாவனர் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவில் இருப்பதில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் மாயா நினைவில் தடை ஏற்படுத்துகிறது. எனவே முதலில் தேக அபிமானத்தை விட வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். வரதானம். சாதனங்களின் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய எல்லையற்ற வைராகியமுடையவர் ஆகுங்கள். சாதனங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் அதனை பெரிய மனதுடன் பயன்படுத்துங்கள். இந்த சாதனங்கள் உங்களுக்காகத்தான், ஆனால் சாதனையை அதில் மறைத்து விடாதீர்கள். முழு சமநிலை இருக்க வேண்டும். சாதனம் ஒன்றும் கெட்டதல்ல. சாதனங்கள் உங்களுடைய கர்மத்தின் யோகத்தின் பலனாகும். அதாவது வசதிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அதை யூஸ் பண்ணுங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய சாதனையை மறந்துடாதீங்க அல்லது விட்டுடாதீங்க. மற்றபடி சாதனங்கள் அல்லது வசதிகள் ஒன்றும் கெட்டதில்லை அப்படின்றார். உங்களுடைய கர்மத்தின் பலன், நீங்கள் யோகா செய்கிறீங்க, தியாகம் பண்ணுறீங்கன்னா அதனுடைய பலனாக உங்களுக்கு அனைத்து சாதனங்களும் கிடைக்கிறது. ஆனால் அதில் சாதனையை நீங்கள் மறைச்சிடக்கூடாது. ஆனால் சாதனங்கள் என்கிற இல்லத்திற்கிடையில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் விடுபட்டவராகவும் தந்தைக்கு அன்பானவராகவும் இருங்கள். பயன்படுத்தினாலும் அவற்றின் பிரபாவத்தில் வந்து விடாதீர்கள். சாதனங்களில் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை மறைத்து விடாதீர்கள். முதலில் தன்னுள் இதனை வெளிப்படுத்துங்கள். பிறகு உலகத்தின் வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். ஸ்லோகன். மனதின் தொந்தரவுகளை தன்னுடைய பெருமிதத்தில் நிலைக்க செய்வதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த நல்ல சேவை. மனதின் தொந்தரவுகளை தன்னுடைய பெருமிதத்தில் நிலைக்க செய்வது அப்படின்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்? பாபா சொல்கிறார் இல்லையா, 10th ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வரும். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் வரும். எனக்கு பெரிய பேப்பர் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு உயர்ந்த பதவி இருக்குன்னு அர்த்தம். ஆகையால் இது எனக்கு ஒரு சவாலாக இருக்குது. நான் நல்லா யோகா பண்ணி பாபாவை நினச்சி இதை கடந்து நான் உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றிட்டீங்கன்னா அதுக்கு தான் பேர் தொந்தரவுகளை பெருமிதத்தில் மாற்றுவது அல்லது நிலைக்க செய்வதுன்னு அர்த்தம். இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரச்சனைகள் வரும்போது தானே பகவானை நினைப்போம். லௌகீகத்திலேயே சொல்லுவாங்க, பிரச்சனைகள் இல்லை மனிதனுக்குன்னா கடவுளுக்கு அங்கே அர்ச்சனை இல்லை அப்படின்னு. ஆகையால் பிரச்சனைகள் வரும்போது நான் நல்லா பாபாவை நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கணும். என்னை அனுபவி ஆக்குவதற்காக வந்திருக்கு, எனக்கு பாடம் கற்பிப்பதற்காக வந்திருக்கு. இந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆத்மா, மெச்சூர்டு ஆத்மாவாக ஆக முடியும். இப்படி சிந்திப்பது தான் தொந்தரவுகளை பெருமிதத்தில் நிலைக்க செய்வது என்று அர்த்தம். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. மனதில் ஏதாவது சங்கல்பம் உற்பத்தி ஆகிறது என்றால் அதில் உண்மை மற்றும் சுத்தம் இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு பாவ சுபாவம், பழைய சம்ஸ்காரம் அல்லது விகர்மங்களின் குப்பைகள் இருக்கக்கூடாது. யார் இப்படி சுத்தமானவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்களாக இருப்பார்கள்.
மேலும் யார் உண்மையானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அதிலும் முதலில் பிரபுவுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். பிறகு தெய்வீக குடும்பத்திற்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். ஆகையால் சம்ஸ்கார மோதலில் இருந்து தப்பித்து இருப்பார்கள். பிரியமானவர்களாக இருக்கும்போது சம்ஸ்கார மோதல் வராது இல்லையா? பிடிக்கலன்னா தான் சம்ஸ்கார மோதல் வரும். ஆகையால் உண்மையான மற்றும் சுத்தமான எண்ணங்களை உருவாக்கணும். உண்மையாக இருந்தால் பிரியமானவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ சம்ஸ்கார மோதலிலிருந்து தப்பித்து இருப்பீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம்